الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلا تباشروهن وأنتم عاكفون في المساجد صدق الله العظيم. وقال حبيبنا رسول الله صلى الله عليه وسلم من اعتكف يوما إيمانا واحتسابا جعل الله بينه وبين النار ثلاثة خلادق أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய 20வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்க புரிவானாக. ஆமீன். சென்ற 2 பத்துகளிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்காக தர இருந்த ரஹ்மத்துகளையும் மக்ஃபிரத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு ஈடில்லா இஅ்திகாஃப் என்கின்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலாவது, இஅ்திகாஃப் என்றால் ஹப்சுன் நஃப்ஸ், ஒரு லட்சியத்தை அடைவதற்காக உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொள்வது, தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வது என்பதாக இதற்கு பொதுவாக பொருளை பார்க்கிறோம். ஷரியத்தினுடைய பார்வையில் இஅ்திகாஃப் என்பது லுசூமுல் மஸ்ஜிதிலே இபாதத்தில்லாஹ், அல்லாஹை வணங்குவதற்காக மஸ்ஜிதை அவசியமாக ஆக்கிக்கொள்வது, மஸ்ஜிதிலேயே நாம் தங்கிக் கொள்வது, மஸ்ஜிதை நாம் பற்றி பிடித்துக் கொள்வது, இந்த செயலுக்கு இஅ்திகாஃப் என்பதாக சொல்லப்படும். இந்த இஅ்திகாஃப் இருப்பதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஅ்தகஃப யௌமன் இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் இஅ்திகாஃப் இருந்தார் என்றால், எத்தனை நாளைக்கு? ஒரே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தார் என்று சொன்னால், ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நாரி தலாது ஹலாதிக், அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் உள்ள தொலைதூரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 அகலிகளாக ஆக்கிவிடுகிறார். 3 அகலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி விடுகிறான் என்பதாக சொல்கிறார். 3 அகல் என்றால் என்ன என்றால், இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஹந்தக் என்பது வானம் பூமிக்கு மத்தியிலே உள்ள இடைவெளி. அப்படி என்றால் 3 வானம் பூமியினுடைய தொலைதூரத்திற்கு இவருக்கும் நரகத்திற்கு மத்தியில் இடைவெளியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறான் ஒரே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஅ்தகஃப ஈமானன் வ இஹ்திசாபன், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இஅ்திகாஃப் இருக்கிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம், அவருடைய முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக இவ்வளவு சிறந்த இந்த இஅ்திகாஃப் என்பது 3 விதத்திலே இருக்கிறது. முதலாவது இஅ்திகாஃப் என்பது நஃபிலான இஅ்திகாஃப். சாதாரணமாக நாம் மஸ்ஜிதிற்குள்ளாக நுழைகின்ற பொழுது, மஸ்ஜிதிலே தொழுகைக்காக உள்ளே நுழைகின்ற பொழுது
நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் நான் இருக்கிற காலமெல்லாம் நான் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நான் நுழைகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளக்க நுழைஞ்சு தொழுகை, திக்ரு, மற்ற எந்த ஒரு பேச்சுகளும் இல்லாமல் அதே இபாதத்துகளிலேயே தொழுகை இகாமத்து சொல்கிற வரையிலும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு சுன்னத்தெல்லாம் தொழுது முடிச்சுட்டு நம்ம வெளியில் கிளம்பி போகின்ற வரையிலும் அல்லாஹ் தஆலா இஅ்திகாஃப் இருந்ததனுடைய நன்மையை கொடுக்கிறான். எனவே இது மாதிரியான இஅ்திகாஃப், இதற்கு கால அளவு என்பது வரையறை அல்ல. இவ்வளவு நேரம் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்மளால் முடிந்த அளவிற்கு நம்முடைய மஸ்ஜிதிற்குள்ளாக கழிக்கக்கூடிய ஒன்றிற்கு நஃபிலான இஅ்திகாஃப் என்பதாக நாம் சொல்லுவோம். இரண்டாவது இஅ்திகாஃப் இருக்கிறது, வாஜிபான இஅ்திகாஃப், கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நியத்து வச்சிடுறோம், நேர்ச்சை வைத்து விடுகிறோம். அல்லாஹ் இந்த காரியங்கள் நடந்தது என்று சொன்னால் நான் உடைய மஸ்ஜிதில் நான் இஅ்திகாஃப் இருப்பதாக நான் நேர்ச்சை செய்கிறேன் என்பதாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இஅ்திகாஃப் இருப்பதுன்றது அவர் மீது கடமையானதாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ் குன்து நதர்து ஃபில் ஜாஹிலியத்தி அன் அஅ்தகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு இரவு நான் இஅ்திகாஃப் இருப்பதாக ஜாஹிலியா காலத்தில் நான் இஅ்திகாஃபை நியத்து வைத்திருக்கிறேன், நேர்ச்சை செய்திருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறது? ஜாஹிலியத்துடைய காலத்தில் தானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅஃபி பிநதிரிக், உங்களுடைய நதிரை, உங்களுடைய நேர்ச்சையை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றுவீர்களாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது வாஜிபான இஅ்திகாஃப். மூன்றாவது வகையான இஅ்திகாஃப் இருக்கிறது, அதுதான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய இஅ்திகாஃப். சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட அவசியமான சுன்னத் என்பதாக அடையாளப்படுத்தக்கூடிய இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃப் என்ன அப்படின்னு சொன்னால், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இருக்கக்கூடிய இஅ்திகாஃப். கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை நாடி ரமலானுடைய மொத்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாடி இருக்கக்கூடிய இஅ்திகாஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மதீனாவிற்கு நுழைந்ததிலிருந்து முந்து துகுலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்துல் முனவ்வராவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்து இலா தவஃபாஹு அல்லாஹு தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலேயும் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இஅ்திகாஃப் இருப்பதினால எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்கிறது, மன் இஅ்தகஃப அஷரன் ஃபீ ரமலான் கான கஹஜ்ஜத்தைனி அவ் உம்ரத்தைனி வ உம்ரத்தைனி. யார் இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்கள் 2 ஹஜ்ஜு மற்றும் 2 உம்ராவை செய்ததனுடைய நன்மையை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய பாக்கியமானதாக இருக்கும் அப்படின்றத நாம் கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக இந்த இஅ்திகாஃபை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இஅ்திகாஃபை செய்வதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது என்கிற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய மனைவிமார்களும் பெண்களும் கூட இது மாதிரியான இஅ்திகாஃபை இருப்பதிலே ஆர்வம் காட்டினார்கள். ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி கேட்க, அவர்களுக்கு அனுமதி கொடுக்க ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு கூடாரத்தை அடைத்துக் கொள்வார்கள். அதுக்கப்புறம் ஒரு தொழுகையை முடிஞ்சதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்ப்பாங்க. மஸ்ஜித் நபவியில் பெரும்பான்மையான பகுதி கூடாரமாக இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஆயிஷா நாயகி கொடுத்த அந்த அனுமதியை பொது அனுமதியாக எடுத்துக்கொண்டு எல்லா பெண்களும், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாருமே இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காண்டி கூடாரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இது மாதிரி செஞ்சாங்க? இது வரக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும், தொழுகையாளிகளுக்கு எல்லாருக்கும் இடையூறாக இருக்கும் அல்லவா, எல்லாத்தையும் எடுத்துருங்க, அப்புறப்படுத்தி விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம்.
ஆக மொத்தத்தில் இஅ்திகாஃப் என்பது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. பெண்கள் இஅ்திகாஃப் எங்கே இருப்பது? ஆண்கள் மஸ்ஜிதிலே இருக்க வேண்டும். அதிலேயும் குறிப்பாக ஜும்ஆ நடைபெறக்கூடிய மஸ்ஜிதிலே இருப்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிற காரணத்தினால ஒரு ஜும்ஆவை கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டி வரும். அப்போ அட்டன் பண்ண வரும்போது எந்த இடத்துல இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அந்த இடத்தை விட்டு ஜும்ஆ பள்ளிக்காக அவர் வெளியே கிளம்பி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேவை நாம் ஜும்ஆ பள்ளியிலேயே நாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியே போக வேண்டிய அவசியம் என்பது ஏற்படாது என்கிற காரணத்தினால ஜும்ஆ பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பது ஆக சிறந்தது என்பதாக சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். பெண்கள் எங்கே இஅ்திகாஃப் இருப்பது என்கின்ற விஷயத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் பெண்கள் வீடுகளிலே இஅ்திகாஃப் இருப்பது சிறந்தது என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இவர்களை தவிர்த்து இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 சட்ட வல்லுநர்களும் குறிப்பிட்டு காண்பிப்பது, அவர்கள் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பதற்கான சூழல் அமைத்து கொடுக்க முடியும் என்று சொன்னால், அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கும் என்று சொன்னால் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பது சிறந்தது என்பதாக குறிப்பிட்டு காமிக்கிறார். ஆனால் அவங்க வந்துட்டு போகிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அவருடைய உணவுலேருந்து எல்லா தரத்தையும் கரெக்டான முறையில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கிறது சிறந்தது என்பதாக 3 சட்ட வல்லுநர்களும் குறிப்பிட்டு காமிக்கிறார். இந்த வேறுபாடு எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கெல்லாம் இஅ்திகாஃபை குறித்து பேசுகிறானோ அங்கெல்லாம் மஸ்ஜித் என்பதையும் சேர்த்து பேசுகிறார். எனவே இஅ்திகாஃப் என்பது மஸ்ஜிதிலே தான் இருக்க முடியும், இருப்பதற்கு தகுதியானதாக இருக்கிறது. எனவே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடிய பெண்கள் மஸ்ஜிதிலே இருப்பது சிறந்தது என்பதாக சட்டத்தை சொல்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி யா ரசூலுல்லாஹ், உங்களோடு நான் உங்களுக்கு பின்னால் நின்று தொழுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லும்போது, உங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகிறேன்னா மஸ்ஜிது நபவியில் தொழுகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எனக்கு பின்னால் நின்று, அதாவது மஸ்ஜிது நபவியிலே தொழுவதை விட உங்களுடைய வீடுகளிலே தொழுவது சிறந்தது, உங்களுடைய வீடு தான் உங்களுக்கு மஸ்ஜித் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்போ எப்பொழுது அவர்களுடைய வீடே அவர்களுக்கு மஸ்ஜிதாக இருக்கிறதோ, வீட்டினுடைய பகுதி அவர்களுக்கு மஸ்ஜிதானுடைய அந்தஸ்திலே இருக்கிறதோ, அப்போ இஅ்திகாஃபும் அந்த சட்டத்திலே வந்துவிடும் என்பதாக சொல்கிறார். ஆக மொத்தத்தில் எல்லா சட்ட வல்லுநர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெண்கள் வீட்டிலே இஅ்திகாஃப் இருக்கலாமான்னு சொன்னால் தாராளமாக இருக்கலாம். எது சிறந்தது என்கின்ற விஷயத்திலே சட்ட வல்லுநர்களிடத்திலே கருத்து வேறுபாடு. அதிலேயும் இந்த 3 பேரிடத்திலையும் கூட நல்லா அவர்களுடைய உணவு, அவர்களுடைய சௌகாரியம் எல்லாமே செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடு மஸ்ஜிதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் மஸ்ஜிதில் சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீடு தான் சிறப்பு என்பதை எல்லா சட்ட வல்லுநர்களும் ஒற்றுக்கொள்கிறார். ஆக பெண்களுக்கும் இஅ்திகாஃப் இருந்து கொள்ளலாம். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு பெரிய நன்மைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் எப்பொழுது புரிந்து கொண்டோமோ அந்த நேரத்திலே நாம் உஷாராக ஆகிவிட வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய நன்மையை இலகுவான முறையிலே ஷைத்தான் நம்மை அடைய விட மாட்டான். எனவே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய சில முக்கியமான ஒழுக்கங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த இஅ்திகாஃப் இருப்பது என்பது முதலாவது வெறுமனே ஒரு காலத்தை கடத்துவதற்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக, ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரி அவங்க எல்லாம் உட்காந்துருவோம், இந்த ரமலான் மாதத்தில் எல்லாம் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உட்கார்ந்து கழிப்பது அல்ல. நல்லா கவனிக்கணும். இஅ்திகாஃப் என்பது அல் ஹல்வத்து மஅல் ஹாலிக், படைத்தவனோடு தனிமையில் இருப்பதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். கூட்டாக 10 பேர் சேர்ந்துட்டோம், 15 பேர் சேர்ந்துட்டோம், இஜ்திமாயான அமல் சிறந்ததா, இன்ஃபிராதியான அமல் சிறந்ததா, கூட்டமல் சிறந்ததா, தனித்தனியான அமல் சிறந்ததா என்று சொன்னால் தனித்தனியான அமல் தான் சிறந்தது. மார்க்கத்தினுடைய பேச்சுகள் கூட பேசப்படக்கூடாது என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார். தவிர்த்து கொள்வது நல்லது. மார்க்கத்தினுடைய விஷயத்தை தான் நம்ம பேசுகிறதுக்காண்டு போவோம். அப்படி நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமாஜி என்ன செய்கிறது, நம்ம பக்கத்தில் கூட பாருங்கள், நம்ம மாநில இந்த பாய் இருக்கிறார
அப்படின்னு சொல்லி பேச்சு வந்துடும். எனவே எந்த ஒரு நேரத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபிலே இருந்து கொண்டு இந்தந்த உபதேசங்கள் செய்தார்கள் என்பதாக ஹதீஸ்களில் காண முடியவில்லை. சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இஅ்திகாஃப் செஞ்சாங்கன்னு சொல்லி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் பிரசங்கம் செஞ்சுருக்கிறாங்களா, ஏதாச்சும் உபதேசம் செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை, காணோம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் திக்ரிலே, அவர்கள் திலாவத்திலே, அவர்கள் இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலேயும் குறிப்பாக வெளியில் இருந்து வரக்கூடிய நபர்களோடு என்ன செய்யக்கூடாது, கலந்துரையாடல் கூடாது. அல் ஹல்வத்து மஅல் ஹாலிக், படைத்தவனோடு தனித்திருப்பதற்காக தான் நாம் இஅ்திகாஃபிற்கே வந்திருக்கிறோம். இந்த இஅ்திகாஃபில் உட்கார்ந்துக்கிட்டு நாம் எல்லாரும் ஒன்றா செஞ்சுட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலோ அதெல்லாம் இஅ்திகாஃபுடைய நன்மை வந்துடும்ன்றது அது ஏற்புடையது அல்ல. எனவே தனிமையை நாம் கண்டிப்பாக இதிலே கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதுதான். அதே போன்று முடிந்த அளவிற்கு எந்த இடத்திலே இஅ்திகாஃப் இருக்கிறோமோ, உள்பள்ளியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த உள்பள்ளியை லுசூமாக ஆக்கிக் கொள்வது, அவசியமாக ஆக்கிக் கொள்வது இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அவசியமானதாக இருக்குது. முடிந்த அளவிற்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா வெளியில் போகலாம். எந்த அளவிற்கு சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் என்றால், அபுதாபிதிலே ஒரு ஹதீஸ் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முர்சலான முறையில் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். முர்சல்னா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையா அல்லது ஐஷா நாயகியுடைய வார்த்தையா அப்படின்னு தெரியாத ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு சொல்லுவோம் இது யாருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி தெரியாது. ரசூலுல்லாஹி ஐஷா நாயகி சொல்கிறார்கள், இஅ்திகாஃப் இருப்பதனுடைய சுன்னத் என்னவென்று சொன்னால், அல்லா யஊத மரீலன் வலா யஷ்ஹது ஜனாஸத்தன். எந்த அளவுக்குன்னா இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு, அந்த உடம்பு சரியில்லாதவரை போய் நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் செய்யக்கூடிய கடமை. ஆனால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு அந்த கடமை என்பது இல்லை. ஜனாசாவிலே கலந்து கொள்வது என்பது இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவனுக்கு கடமை. ஆனால் முஸ்லீமான நபருக்கு கடமை, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கடமை. ஆனால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவனுக்கு அந்த கடமை இல்லை. இஅ்திகாஃப் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் ஜனாசாலையும் கலந்துக்க தேவையில்லை, யாரையும் நோய் நலன் விசாரிப்பதற்காக செல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நலம் விசாரித்ததனுடைய நன்மையை கொடுத்து விடுவான், ஜனாசாவிலே கலந்து கொண்ட நன்மையும் கொடுத்து விடுவான் என்பதாக சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு அன்னை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு சில அறிஞர்கள், சில சட்ட வல்லுநர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உள்பள்ளி இல்லாமல் வெளிப்பள்ளியிலே ஜனாசா வந்திருக்கிறது என்றார். ஜனாசா எங்கே வந்திருக்கு? வெளிப்பள்ளியில். இப்போ நம்ம பள்ளியில், இப்போ வெளிப்பள்ளியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஜனாசா வைக்கிறோம். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவில் போய் கலந்துக்க தேவையில்லை என்பதாக சட்டத்தை சொல்கிறார். அந்த அளவுக்கு வெளிப்பள்ளியை விட உள்பள்ளியை நாம் அவசியமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதாக சட்டம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவிற்கு அது ஏற்புடைய கருத்து கிடையாது. பெரும்பான்மையான வலுவான சட்டம் என்னவென்று சொன்னால், அந்த மஸ்ஜிதினுடைய வளாகத்திற்குள்ளாக நடைபெறக்கூடிய ஜனாசாவிலே கலந்து கொள்ளலாம் என்பதுதான். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுடைய ஜௌஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுடைய அந்த வாசல் பக்கத்திலே போய் நின்று கொண்டு அந்த மனைவியிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹதீஸிலே, புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், தன்னுடைய மனைவியிடத்திலே பேசிக் கொண்டு இருக்கிறார். இப்போ 2 மனிதர்கள் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மனைவி பேசிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மகரிபுடைய நேரம், அதாவது அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரம், கொஞ்சம் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம், அது இருட்டு முகல்லாம் தெரியாது இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி நின்று பேசிட்டு அவங்க போயிடலாம். போனோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேரை கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமாஹிய சஃபியா பின்த் ஹுய். இப்போ போகிறது யார் தெரியுமா? என்னுடைய மனைவி சஃபியா தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஏன் சொல்லணும் இதை? அந்த 2 சஹாபியை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க,
இந்த போயிட்டு இருக்காங்கல்ல, என்கிட்ட பேசிட்டு போனாங்கல்ல, இது யார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவி அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லா என்ன எதுக்காண்டி சொல்கிறாங்க? யார சொல்ல நீங்கள் யார்கிட்ட பேசுனா என்ன, நாங்கள் என்ன தப்பாக நினைப்போமா? நாங்கள் போய் உங்களை போய் தப்பாக நினைப்போமா? நீங்கள் யாரிடத்தில், நீங்கள் அஜ்னபியத்தான பெண்ணிடத்தில் பேசினாலும் சரி, நாங்கள் உங்களை தவறாக நினைக்க போவது இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இதை நீங்கள் சொல்லணும் என்பதாக கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடக்கூடியவனாக இருக்கிறான். எனவே சிந்தனையை போடுவதற்கு ஒரு செகண்ட் ஆகாது. அதனால தெளிவுபடுத்திக் கொள்வது அவசியமானதாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸிலிருந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 36 சட்டங்களே எடுப்பார். 36 சட்டங்களே எடுப்பார் இந்த ஒரு ஹதீஸை வச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் மஸ்ஜிதினுடைய வளாகம் வரையிலும் அவர் செல்லலாம், அவருடைய இஅ்திகாஃப் முறியாது என்கின்ற சட்டத்தை எடுக்கிறார். அது சட்டம் முறியாது. இருப்பினும் இஅ்திகாஃப் இருப்பதனுடைய அசல் அழகான தோற்றம் என்னவென்று சொன்னால், உள்பள்ளியை அவசியமாக்கிக் கொள்வது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி வீட்டிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த இடத்த முடிவு பண்ணிட்டாங்களோ அந்த இடத்துலையே அவங்க கடைசி வரையும் இஅ்திகாஃப் இருக்கிறது. ஏதாச்சும் தேவைக்காக உணவு சமைக்கிறதுக்காண்டி வீட்டில் சமைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் சமைக்கிறதுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால் தேவைக்காக போய்விட்டு வரலாம், போய் சமைச்சிட்டு வரலாம். கணவனிடத்தில் பேசலாமா என்று சொன்னால் பேசலாம். ஆனால் இச்சை தரும்படியாக, ஆசை தரும்படியாக எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது. ஒலா துபாஷிரு உன்ன வாங்கும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜ். நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய கணவன்மார்களோடு மனைவிமார்களோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். எனவே அந்த இதில் கவனத்தில் கொள்வது. இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருப்பது. குறிப்பாக வாட்ஸ்அப், யூடியூப் மாதிரியான இதை யூஸ் பண்ணாமல், எதை ரொம்ப அவசரமான தேவை, வீட்டில் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை இது பண்ணணும், உடனே ஃபோன் போட்டு என்ன ஏது அப்படின்றத மட்டும் பேசிட்டு வைக்கலாம் அனுமதி இருக்கிறதே தவிர, வாட்ஸ்அப்பை நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் தனித்து இருப்பதற்கான வேலையே இல்லை. அங்கே கல்வத் என்பதை ஏற்படவே ஏற்படாது. அதுக்கு வெளியிலே இருந்துடலாம். இரண்டாவது, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதினுடைய ஒழுக்கத்தை பேண வேண்டும். மஸ்ஜிதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறு தராமல் இருக்க வேண்டும். 10 நாளைக்கு இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக வந்துட்டோம்னா மொத்தமாக பள்ளிவாசலே அவர்களுக்கு எழுதி வைத்த மாதிரி நடக்கக்கூடிய காட்சிகள்லாம், இந்த பேணியை அங்கே ஓடுது, அந்த இதெல்லாம் இது பண்ணுங்கள், அதை இது பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள், இவர் ஏன் இப்படி லேட்டாக வராரு, அவர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டார், இல்லை இந்த தண்ணியாக இங்கே இருக்குது, அந்த தண்ணியாக அப்படி இருக்குது. என்ன விஷயத்தை நாம் எந்த விஷயத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த விஷயத்திலே மட்டும் நாம் கவனம் செலுத்துவது. யாருக்கும் எந்த ஒரு இடையூறையும் தரக்கூடாது. இடையூறு தரும் விதத்திலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இஅ்திகாஃப் வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இடையூறு கொடுக்குற விதத்தில் எடுத்துக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு கூட்டு அமல்களை தவிர்த்து இன்ஃபிராதியான அமல்களிலே ஈடுபடுவது, இஅ்திகாஃப் இருக்கின்றேன் என்கின்ற பெயரிலே வெறுமனே தூக்கத்திலே கழிக்காமல் இபாதத்திலே, திலாவத்து மற்றும் திக்ரிலே கழிக்கக்கூடியவர்களாக இருப்பது. முடிந்த அளவிற்கு நாவை பேணுவது சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, முடிந்த அளவுக்கு வெளியிலிருந்து மக்கள் வந்தார்கள் என்றால் எங்களை தயவு செஞ்சு எங்களை சந்திக்காதீங்க என்பதாக சொல்லிவிட சொல்கிறார். ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கோம், 10 நாள் உட்கார்ந்துருக்கிறோம், மனைவி மக்கள் எல்லாத்தையும் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஒரு சிறிய வார்த்தை மொத்த நன்மையும் இல்லாமல் ஆக்கிறோம். அதனால் அந்த இஅ்திகாஃபினுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிர முடிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு பெருமக்களே, நம்முடைய இன்றைய தகவல் என்கின்ற செய்தியிலே இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆபத்தானவர்கள் மூலமாக ஏதேனும் ஆபத்துகள், அநீதம் நமக்கு ஏற்பட்டுவிடும் என்பதாக நினைத்தார், அஞ்சினார். ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன் என்கின்ற அந்த ஆயத்தை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்கை ஏற்படுத்துகிறான், அதன் மூலமாக பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான் என்பதாக பொருத்தி
குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீரிலே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிரு